India falls to 6th place in global GDP rankings. இது வந்து யூகேக்கு கீழே இப்போ போயிருக்கு. Why did this happen? Is it simply because of rupeeயோட weakness or other reasons for this? அந்த பெரிய போரோடைய ப்ரெஷர்லாம் இருக்கும்பொழுது பங்கு சந்தை இறங்கும்போது டிஐஎஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அப்பவும் வாங்கியிருந்தாங்க, எஃப்ஐஎஸ் வித்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க அங்கே வாங்கினதை ஒருவேளை இப்போது எக்ஸிட் பண்ணுறாங்களா, ஆர் மேபி இது வந்து ஒரு டாப் ஆஃப் த ரேஞ்ச், டெம்பரரிலி ஒரு டாப் ஆஃப் த ரேஞ்சாக இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு வருது. பட் 3500 கோடிக்கெலாம் நெட் செல்லராக மாறும்போது ரோல் பிளே வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ரேஞ்சை தவிர்த்து இனிமேல் ஸ்டாக் பிக்கர்ஸாக டிஐஎஸ் வந்து மாறக்கூடும் அப்படின்றது ஒரு பாசிபிலிட்டி. இந்தியா இஸ் ஸ்டில் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. அது ஐஎம்எஃப் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், அது 6.5, 7.2 அது நம்பர்ஸ் அங்கே இங்கே தான் இருக்கும். பட் இட் இஸ் ஸ்டில் தேர். இந்த அளவில் வளர்ச்சி தரக்கூடிய எந்த ஒரு பொருளாதாரமும் இப்போதைக்கு உலகத்தில். ஹலோ சார், வெல்கம் டு த ஷோ. தேங்க்ஸ் ஸோ மச். போன வாரம் மார்க்கெட்ஸ் வந்து கைண்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் எந்த நிலைமையில் இருந்ததோ அதே மாதிரி ஸ்லைட் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட். எதிர்பாராமல் எதுவும் பெரிய லெவலில் நடந்த மாதிரி தெரியல. நிஃப்டி ஹாஸ் ஹெல்ட் the 24,000. பட் தெர் ஆர் சம் மேக்ரோ நியூஸ் தட் ஸ்ட்ரக் மீ படித்தப்போ. ஃபர்ஸ்ட் நியூஸ் that I want to raise to you is India falls to 6th place in global GDP rankings. இது வந்து யூகேக்கு கீழே இப்போ போயிருக்கு. Why did this happen? Is it simply because of rupeeயோட weakness or other reasons for this? நீங்கள் கேட்ட கேள்வியில் 2 parts. ஆக்சுவலாக 2 பார்ட்டாக நம்ம பதில் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்ஸ் டிட் சம்திங். Okay. So I will briefly mention a few pointers there. We've created 2 gaps in the charts. Yes, last time கூட I mentioned that. So we got the second gap now, where நமக்கு வந்து 24,400 அப்படின்ற லெவலில் ஒரு தடுமாற்றம். ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பட் செகண்ட் டிஸ்டிங்டிவ் சேஞ்ச் அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து நெட் பையராக கடந்த ஒரு நாட்களாக பண்ணிட்டுருங்க. ரொம்ப சேர் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. என்னோட நான் ஐ யூஸ்வலி கால் தட் ஒரு டோக்கன் பைன்னு தான் சொல்லுவேன். சும்மா பேருக்கு ஒன்றும் பெருசில் ஒரு 600 கோடி 300 கோடி அவங்க விற்கிறது பார்த்தா 8,000 கோடியில் இருக்கும். வாங்கும்போது 600 கோடி 300 கோடி. வேற டிஐஎஸ் சர்ப்ரைசிங்லி ஆஃப்டர் அ லாங் டைம் அவங்க வந்து நெட் செல்லராக மாறியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் புக்கிங் ப்ராஃபிட்ஸ் வித்தின் த ரேஞ்ச். ஸோ அப்படின்னா 23,000 அந்த ட்ராப், அந்த பெரிய போரோடைய ப்ரெஷர்லாம் இருக்கும்பொழுது பங்கு சந்தை இறங்கும்போது டிஐஎஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அப்பவும் வாங்கியிருந்தாங்க, எஃப்ஐஎஸ் வித்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க அங்கே வாங்கினதை ஒருவேளை இப்போது எக்ஸிட் பண்ணுறாங்களா, ஆர் மேபி இது வந்து ஒரு டாப் ஆஃப் த ரேஞ்ச், டெம்பரரிலி ஒரு டாப் ஆஃப் த ரேஞ்சாக இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு வருது. பட் 3500 கோடிக்கெலாம் நெட் செல்லராக மாறும்போது இட் ரேசஸ் கொஞ்சம் கன்சர்ன்ஸ். ஸோ ரோல் பிளே வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ரிசல்ட் சீசன் ஆல்சோ இஸ் கோயிங் ஆன். ஸோ ரேஞ்சை தவிர்த்து இனிமேல் ஸ்டாக் பிக்கர்ஸாக டிஐஎஸ் வந்து மாறக்கூடும் அப்படின்றது ஒரு பாசிபிலிட்டி. மூன்றாவது அஃப்கோர்ஸ் இஸ்ரேல் அண்ட் லெபனான் ஒரு 10 days சீஸ்ஃபயர். ஸோ அதுவும் கொஞ்சம் சந்தைக்கு ஓரளவு பாசிட்டிவ். ஸோ வி மைட் கண்டினியூ டு ஹோல்ட் லெவல்ஸ். ஸோ தட் இஸ் ஆன் ஒன் சைட். இதுக்கெல்லாம் நடுவில் வந்து இந்தியா 6th பிளேஸுக்கு ட்ராப் பண்ணது, இது மோர் அகாடமிக் நேச்சர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து ஆர் மோர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நேச்சர். ஓகே, நம்ம வந்து லெட்ஸ் லுக் அட் இட். அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியா இஸ் ஸ்டில் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. அது ஐஎம்எஃப் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், அது 6.5, 7.2 அது நம்பர்ஸ் அங்கே இங்கே தான் இருக்கும். பட் இட் இஸ் ஸ்டில் தேர். இந்த அளவில் வளர்ச்சி தரக்கூடிய எந்த ஒரு பொருளாதாரமும் இப்போதைக்கு உலகத்தில். ஸோ அப்படி இருக்கும்பொழுது வி ஷுட் நாட் ஹவ் ட்ராப்ட் பொசிஷன். ஏன்னா மற்ற எக்கானமிக்கெலாம் அந்த வீழ்ச்சி வரலையே. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ இந்த வீழ்ச்சி எதனால் வந்திருக்கு சிம்பிளிசிட்டியில் பார்க்கக்கூடியதுன்னா ஓரிரு காரியங்கள். ஒன்று வந்து இந்தியாவுடைய அந்த கம்ப்யூட்டேஷனல் ஃபேக்டர் பேஸ் இயர் வந்து மாறுது. ஸோ 2011 2021 21, 22 அந்த மாதிரி ஒரு பேஸ் இயருக்கு மாற்றுறோம். பேஸ் இயர் மாற்றும்பொழுது பழைய பேஸ் இயருக்கும் புது பேஸ் இயருக்கும் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஓவரால் எக்கானமி கம்ப்யூட்டேஷன், அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, குட்ஸ் அண்ட் சர்வீஸோட டோட்டல் ஜிடிபி வேல்யூவேஷனில் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இதில் வந்து ஒரு 4-5 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து அதில் போயிருக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வி ஆர் டாக்கிங் ஆன் அ 4 trillion roughly 4 trillion எக்கானமியில் ஒரு 4 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னால் தட் ட்ராப்ஸ் யூ அ லிட்டில் பிட். இரண்டாவது வந்து ஸோ தி சேஞ்ச் ஆஃப் பேஸ் இயர் இஸ் ஒன் ரீசன். இட் இஸ் நாட் தட் நம்ம எக்கானமி ஸ்லோ ஆகிடுச்சு, ஐயோ வீழ்ச்சி சந்திச்சு, இதெல்லாம் ஒன்று இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, பியூர் மேத்ஸ் தான். இரண்டாவது வந்து அஃப்கோர்ஸ்
ருப்பியோடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் வேல்யூ அகேன்ஸ்ட் தி யூஎஸ் டாலர். US dollars. கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 11% கிட்ட ட்ராப் ஆயிருக்கு. போன வருஷமே 5%, இப்போ ஒரு 6%. ஸோ தட்ஸ் அபவுட் 11% ட்ராப். ஸோ 11% ட்ராப் அகேன்ஸ்ட் த யூஎஸ் டாலர். இதே நேரத்தில் நமக்கு உடனடியாக கீழே இருக்கக்கூடிய யூகே அவங்களுடைய பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே. ஸோ அவங்களுக்கு பேஸ் இயர் மாறல, பட் ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் த பவுண்ட், அவங்களுடைய லோக்கல் கரன்சி ஸ்ட்ரெங்தனிங் அகேன்ஸ்ட் த யூஎஸ் டாலர் விசாவி 11% ட்ராப் இந்தியன் ருப்பி வந்து டாலருக்கு அகேன்ஸ்டாக ப்ளஸ் சேஞ்ச் ஆஃப் பேஸ் இயர் தான் இந்த கான்ட்ரிபியூஷனுக்கான காரியம் 6th place. ஸோ இப்போ இந்த ப்ரொஜெக்ஷனில் நம்ம போகுமானால் நம்ம மறுபடியும் 4th place அப்படின்ற வரக்கூடிய ஜெர்மனி எல்லாம் தாண்டறதுக்கு 2027 to 2031 ஆகலாம். ஓகே. இட் மே ஸ்லோ டவுன் த ப்ராசஸ் தான். மற்றபடி வளர்ச்சி குறைஞ்சிச்சு அப்படின்றது கிடையாது. பியூர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளே ஆஃப் மேத்ஸ் அண்ட் நம்பர்ஸ் தான். நத்திங் டு மேக் யூ பிலீவ் நம்ம வந்து பொருளாதாரம் ஸ்லோ ஆகிடுச்சு அப்படின்ற ரியல் வேர்ல்டில் எதுவும் மாறல, பேப்பரில் நம்பர் மேத்தமேட்டிக்கலாக மாறுது. க்ரோத் எதுவும் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு பேசுனீங்க. அண்ட் தி அதர் நியூஸ் தட் இஸ் தேர் இஸ் ரெயின்ஃபால் வந்து எக்ஸ்பெக்டட் ரெயின்ஃபால் இந்த வருஷம் வந்து வில் பி பிலோ ஆவரேஜ். ஐ திங்க் 8-9% கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஜென்ரலாக ரெயின்ஃபாலோட எஃபெக்ட் வந்து எக்கானமியில் என்ன, நம்ம மார்க்கெட்ஸில் என்ன இருக்கும்? நார்மலாக வந்து ரெயின்ஃபால், அதாவது எல்னினோ எஃபெக்ட், எல்னினோ ஆமாம், அந்த மாதிரி ஒரு ரெயின்ஃபால் குறைய ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்ததுன்னா பொதுவாக மார்க்கெட்ஸ் வந்து அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ நார்மல் டு அபவ் நார்மல் ரெயின்ஃபால் அப்படின்னா தட் இஸ் வெரி பாசிட்டிவ். லோ ஆர் நார்மல் ரெயின்ஃபால் இஸ் அக்செப்டபுள். பிலோ நார்மல் இஸ், இப்போ நீங்கள் சொல்கிற 8-9% பாயிண்ட்ஸ் இருந்தது இஸ் அ சேலஞ்ச். ஏன்னா மோஸ்ட்லி இந்த இம்பேக்ட் வந்து எங்கே வரும் அப்படின்னா ரூரல் எக்கனாமிக் க்ரோத். ஸோ அர்பன் ரூரலாக நம்ம எக்கனாமிக் க்ரோத்தை பிரித்து பார்த்தோம்னா ரூரல் எக்கானமியோடைய வளர்ச்சி வந்து குறைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. ஸோ தட் ஆல்சோ பிரிங்ஸ் அஸ், இப்போ ஃபர்டிலைசருக்கு வந்து நமக்கு டிமாண்ட் இருக்கும் பட்சத்துலேயும், பட் பிகாஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் ஷார்ட் சப்ளைஸ் ஃபர்டிலைசர் இஸ் கோயிங் டு பிகம் அ சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி இஸ் கோயிங் டு பிகம் அ சேலஞ்ச். அரசாங்கம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், பட் இஸ் கோயிங் டு பிகம் அ சேலஞ்ச். இரண்டாவது ஆஃப் டேக் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட் லைக் ஃபார்ம் எக்யூப்மெண்ட், மேபி டிராக்டர்ஸ், இதெல்லாமே ஆஃப் டேக் குறையும். அண்ட் நார்மலி த ஃபார்மர்ஸ் ஆர் த ஃபார்மிங் கம்யூனிட்டி ஆர் பீப்புள் engaged in farming activity, they have a lot of money to spend during the festivals as well. Okay. So there could be an offtake including in consumer durables, textiles and garments. Already textile and garment exports நமக்கு பிரச்சனை இருக்குது, பட் இதையும் வரும்போது ஸோ தே குட் பி அ லிட்டில் ஸ்லோ டவுன் தேர். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து டெஃபினட்டாக நமக்கு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த செக்டர்ஸ் தட் மைட் ஜஸ்ட் கெட் அஃபெக்டட். பட் இட்ஸ் டூ ஏர்லி. நம்ம வந்து ரொம்ப ஏர்லியாக பேசிகிட்டு இருக்கோம். ரெயின்ஃபால் இனிமேல் கேரளாவில் செட் ஓவர் ஆகும்பொழுது ஸோ May 1st, ஐ மீன் மே எண்ட் நமக்கு வந்து அது தெரிய ஆரம்பிக்காது. நார்மல் கவர்மெண்ட்டும் மேபி தே வில் பேலன்ஸ் பை ஸ்பெண்டிங் மோர் ஆர் அந்த மாதிரி தே குட். ஆமாம், அந்த ஸ்பெண்டிங் கூடுதல் பண்ணலாம். பட் ரெயின்ஃபாலுக்கு ஈடாக நம்ம என்ன செய்ய முடியும்? யூ ஹேவ் டு ட்ரா வாட்டர் ஃப்ரம் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் தான். தட் பிகம்ஸ் அது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டராக தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு ட்ரெண்ட் ஒன்று நான் படித்தது என்னென்னா, ஆக்டிவ் யூசர்ஸ் இந்த நம்ம ஆன்லைன் ப்ரோக்கரேஜ் ஃபர்ம்ஸ் ஜெரோதா இவங்களெல்லாம் ரிப்போர்ட் பண்ணது வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து இப்போ கம்மியாக இருக்காங்க. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஜெனரலாக வொலாட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். பீப்புள், அதாவது மோர் பெட்ஸ் வில் பி பிளேஸ்ட். ஆனால் இது ஆப்போசிட் நடக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் அ வெரி ப்ராட் ஃபினாமினன். இந்த ஆக்டிவிட்டி லெவல் விசாவி வாலட்டிலிட்டி விசாவி ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இதெல்லாம் இட்ஸ் வெரி ப்ராட் திங். ஓகே, லெட்ஸ் லுக் அட் த டெஃபினேஷன். இது வந்து எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது 3-4 தரப்பாக இது பிரிக்கலாம். ஒன்று வந்து த ஃபர்ஸ்ட் திங் இஸ் த நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் பீங் ஓப்பன். ஓகே, வில் டாக் அபவுட் ஆக்டிவிட்டி கோயிங் ஃபார்வர்ட். நியூ யூசர்ஸ் ஹவு மெனி நியூ அக்கௌண்ட்ஸ் ஹவ் பீன் ஆடட் அப்படின்றது 2025 பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் 4 million. ஸோ அபவுட் 41 lakh அக்கௌண்ட்ஸ் வராது. 2026 சோஃபார் இந்த வருஷம் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 32 million. ஸோ 32 lakh accounts. So there has been a dip in the number of new demat accounts being opened. This is first. So that itself indicates appetite for equity வந்து லைட்டாக ஒரு டிப் ஆகிருக்குன்றது தெரியும். இரண்டாவது, இந்த ஆக்டிவ் யூசர் பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த டாப் 10 காம்போசிஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் அபவுட், அதில் இருக்கக்கூடியது வந்து ஒரு 4-5 வந்து பியூர் ஃபின்டெக் பிளேயர்ஸ். நான் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ், these are not discount broking, these are fintech players. Fintech players like Grow, Upstocks, Angel Broking, Zerodha,
and all these guys. So they constitute the fintech players. அதில் இருக்கக்கூடியது க்ரோ மட்டும்தான் ஒரு வளர்ச்சியை காமிச்சிருக்கு. மீதி எல்லாமே டீக்ரோத் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. இப்போ இந்த ஆக்டிவிட்டி என்னன்றதை நான் டிஃபைன் பண்ணால் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வி லுக் அட் த ப்ராட் நம்பர்ஸ். ஓகே, ரைட். செகண்ட் செட் ஆஃப் டிவிஷன் அந்த டாப் 10ல் பார்த்தீங்கன்னா பேங்க் ரிலேட்டட் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஐசிஐசிஐ செக்யூரிட்டி இதெல்லாம் பேங்க் ரிலேட்டட். ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் செக்யூரிட்டிஸ், எஸ்பிஐ கேப், இந்த 4 வந்து பேங்கிங் ரிலேட்டட். பேங்க் கஸ்டமருக்கு இங்கே ஆட்டோமேட்டிக் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அதில் எஸ்பிஐ கேப் மட்டும் வளர்ச்சியை காமிச்சிருக்கு. ஸோ டாப்பில் வந்து க்ரோ, அந்த ஃபின்டெக் பிளேஸில் வந்து க்ரோ, பேங்க் பேஸ் எஸ்பிஐ. ஸ்டாண்டலோன் வந்து தன் அப்படின்ற ஒரு ஆப் மட்டுமே, ஆப் கிரியேட்டர் மட்டுமே இருக்குது. ஹி ஹஸ் ஆல்சோ க்ரோன் வெரி மார்ஜினல். 65,000 யூசர்ஸ் வந்து கூடியிருக்கு அப்படின்றது மேபி நியூ அப்ஸ்டார்ட்னால அது வந்திருக்கலாம். அண்ட் ஸ்டாண்டலோன் ப்ரோக்கிங் கம்பெனி, அதாவது நாட் அ பேங்க், நாட் அ ஃபின்டெக் கம்பெனி, ட்ரெடிஷ்னல் ப்ரோக்கர் ஒரு 30 இயர்ஸ் இருக்கக்கூட மோத்திலால் ஓஸ்வால் மட்டுமே, அவங்களும் டிக்ளைன் பார்த்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் த டாப் 10. புரிஞ்சுங்க. அப்போது அவுட் ஆஃப் த டாப் 10 4 ஒன்லி ஹவ் ஷோன் க்ரோத். அந்த 4 வந்து யார்? ஒன்று வந்து க்ரோ, 2வது ஐசிஐசிஐ செக், 3வது எஸ்பிஐ கேப், 4வது தன். இவ்வளோ தான் இருக்குது வளர்ச்சி, மோரலெஸ், ரைட். இப்போது இந்த என்எஸ்சியோடைய டேட்டா இந்த ஆக்டிவிட்டி லெவல் எப்படி சொல்கிறாங்கன்னா, லிஸ்டட் கிளைண்ட் பேஸ்லேருந்து அந்த பீரியட் இருக்குல்ல, டைம் பீரியட், ஒரு டிரான்சாக்ஷனாவது நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் பண்ணிங்கன்னா உங்களை ஆக்டிவ்னு வச்சுக்கிறோம். ஓகே, 1 டிரான்சாக்ஷன் இன் 1 இயர். அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வாலட்டிலிட்டியில் ஆக்ஷன் கூடுமான்னு கேட்டால் இந்த பேஸ் வச்சு பார்த்தா ரியல் டைம் டெய்லி இல்லை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் ட்ரேட் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. இட் இஸ் த சேம் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக பண்ணுறது தான். இவங்க சொல்கிற, நீங்கள் சொல்கிற இந்த டீக்ரோத் ஆனது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பார்க்கும்போது it is 1 transaction in 1 year. Okay, this definition is not measuring activity, it is measuring number of people who have committed at least 1 transaction or more. Any unique client ஒரு transaction or more கடந்த ஒரு வருஷத்துல செய்திருக்கக்கூடியவங்க ஆக்டிவ்னு நம்ம வைக்கிறோம். Okay, this is the and story. it says at least, which means ஒண்ணுக்கு பதிலா 10 பண்ணிருந்தாலும் the count is still only that same. So activity oda measurement இது exact 1 transaction in 1 year. இப்போ இதில் வாலட்டிலிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. வாலட்டிலிட்டியில் கால் விடுறவன், நுழையிறவன், அவன் ட்ரேட் பண்ணி தான் இருப்பான். ஏன்னா தட் இஸ் கோயிங் டு பி. ஸோ இன் ரியல் லைஃப் நீங்கள் வந்து இஃப் யூ இன்க்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி, இந்த ஃப்ரீக்வன்சி கவுண்ட் வந்து ஒன்ஸ் இன் இயருக்கு பதிலாக ஒன்ஸ் இன் அ குவார்ட்டர்னு இந்த டேட்டா மாற்றினு வச்சுக்கோங்க, அந்த தி மெஷர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ட்ரமாட்டிக்லி. ஓகே, இட் வில் ட்ராப் ஈவன் மோர். அண்ட் திஸ் இஸ் அ நார்மல் ட்ரூத். இப்போ 32 மில்லியன் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகுதுன்னா இந்த 32 மில்லியன் அக்கௌண்ட்ஸை less than 20% only will get active itself. ஓகே, அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுவான், ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ட்ரேட் பண்ணி ஃபஸ்ட் ட்ரேடில் நஷ்டம் வந்துச்சுன்னா சென்டிமெண்ட்லாம் 1 ஸ்டெப் பேக். ஏற்கனவே இண்டெக்ஸுக்கு ஒரு வீழ்ச்சி, போர் நடக்குது, ட்ரம்ப் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு கவலை, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன். எகெயின் பீப்புள் ஸ்டே பேக். ஸோ ட்ரேட் பண்ணுறவனும் இப்போ 1 ஸ்டெப் பேக்காக இருக்கும். ஃப்ரீக்வன்சி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் கேவலமாக தான் இந்த ரிசல்ட் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் அ ப்ராட் மெஷர்மெண்ட், அகெயின் வெரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் திங் டு ஷோ. பட் முக்கியமாக இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஒன்று வந்து நிஃப்டியோடைய ஃபால், கரஸ்பாண்டிங் நிஃப்டி சென்செக்ஸோடைய ஃபால், நிஃப்டியோடைய ட்ரெயிலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப குறைவு கடந்த ஒரு 2 வருஷமாக. 2வது கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் ஸ்லோ டவுன் இருக்குது. 3வது அஃப்கோர்ஸ் வாலட்டிலிட்டி கண்டாலே நம்ம ஆட்களுக்கு பயம். அவங்க வந்து யூனி டைரக்ஷனில் ஏற்றமே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்படி எடுத்துக்கலாமா? அதாவது நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கம்மியானாலும் ஆக்டிவிட்டி per user may have increased. அது வந்து it would not have increased because the net exchange volumes are lower. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆமாம், கேஷ் which is the broader measurement. ஓகே, இது நம்ம ஆக்டிவிட்டி மெஷர்மெண்ட்டில் கேஷ் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் டெரிவேட்டிவ் செக்மெண்ட் இருக்குது. கேஷ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4% degrowth ஆயிருக்கும். ஓகே, so that also has which is a primary segment where people should trade. F&O வந்து எல்லாருக்குமே அஃபோர்டபுள் கிடையாது because of margins and there are a lot of constraints. F&O செக்மெண்ட்டில் வந்து ஆக்சுவலி ஒரு 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, தோ இன் லேட்டர் பார்ட் அந்த வீழ்ச்சி ஆகிருக்கும் பிகாஸ் ஆஃப் செபிஸ் கிளாம்ப் டவுன்ஸ் ஆன் சர்டன் கண்டிஷன்ஸ், ஃபியூச்சரிங் மார்ஜின்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் வந்தலாம். இட் ஹேஸ் ஒன் இன்க்ரீஸ். ஸோ ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேட், அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் 6% வளர்ச்சி, ரியல் கேஷ் பேஸ்ட் ட்ரேடில் வந்து 4% லோவர். ஸோ ஆக்டிவிட்டியும் குறைவு, வாலட்டிலிட்டி அதிகம், பார்ட்டிசிபேஷனும் குறைவு. ஸோ பீப்புள் ஆர் மோர் ஸ்டேயிங் ஆன் த சைட் லைன்ஸ் தான் என்னோட வியூ. அண்ட் இஃப் யூ சேஞ்ச் த ஃப்ரீக்வன்சி, த என்டையர் டைனமிக்ஸ் ஆஃப் திஸ் ரிப்போர்ட் வில் சேஞ்ச். இது ரிலேட்டடாக இன்னொன்று வந்து ஐபிஓஸில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஜாஸ்தி பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி லாஸ்ட் குவார்ட்டரில் வந்தது
ஒரு அவுட் ஆஃப் 18 மெயின் போர்டு ஐபிஓஸ் ஒன்லி 10 மட்டும்தான் நாட் ஃபுல்லி சப்ஸ்கிரைப்ட். 10 அவுட் ஆஃப் 18 விச் இஸ் மெஜாரிட்டி வந்து ரீட்டைல் போர்ஷன் வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகலை. இதுக்கு முன்னாடி வந்து ஐபிஓஸோட ட்ராக் ரெக்கார்ட் அவ்வளோ மோசமாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். அண்ட் ஹவு கன்சர்னிங் இஸ் திஸ் டேட்டா? இல்லை, ஐபிஓட தேர் ஆர் 2-3 இஷ்யூஸ் ரிகார்டிங் இந்த ஐபிஓஸ். தெர் இஸ் அ டைம் வென் ஐபிஓஸ் வந்து நம்ம எதுக்காக முதலீடு செய்கிறாங்கன்றதை இன்வெஸ்டர் வந்து யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். ஐ திங்க் மேபி நவ் தேவ் பிகம் அவேக், அதை வந்து உணர்ந்துருக்காங்கன்றதை நான் சொல்லுவேன். முந்தையெல்லாம் ஐபிஓக்கு எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த லிஸ்டிங் டே ஆல்ஃபா. லிஸ்டிங் டே ஆல்ஃபானா என்ன? 10 ரூபாய்க்கு, உதாரணத்துக்கு 10 ரூபாய்க்கு நான் இஷ்யூ தரேன், லிஸ்டிங் டே அன்றைக்கி 15 ரூபா லிஸ்ட் ஆனால் இந்த லிஸ்டிங் கெயின்ஸ், இதுதான் லிஸ்டிங் ஆல்ஃபான்னு சொல்லுது. இந்த லிஸ்டிங் ஆல்ஃபா வந்து ஒரு காலத்தில் இதுக்காகவே முதலீடு செய்கிறவங்க வந்து இருக்கிறாங்க. தே இன்வெஸ்ட் இன் ஐபிஓ. கம்பெனியை பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்காது, யார் புக் ரன்னிங் லீட் மேனேஜர்னு தெரியாது, என்ன செயல்பாடு இருக்கிறது தெரியாது. ஐபிஓ வந்தால் போடணும், லிஸ்டிங் கெயின் கிடைக்கும், லிஸ்ட்டே 6 அன்னைக்கு வெளியேறணும், இதுதான் நோக்கம். ஸோ ஐபிஓ ஃப்ரென்சி வந்து அப்படி தான் இருந்தது. திஸ் வாஸ் மோர் பிகாஸ் நமக்கு லிக்விடிட்டி வந்து சிஸ்டமில் இருந்திருக்கு. தேர் வாஸ் எக்ஸசிவ் லிக்விடிட்டி. இப்போது ரீசெண்டாக 25-26 இந்த ஆர்பிட்ராஜ் இல்லை, இந்த ஆர்பிட்ராஜ் மட்டும் இல்லை, லிக்விடிட்டி வந்து குறைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிட்டில் லிக்விடிட்டி ஹேஸ் காட் சக்ட் அவுட் ஃபர்ஸ்ட். இரண்டாவது வந்து இந்த லிஸ்டிங் ஆல்ஃபா வந்து நிறைய ஐபிஓஸ், இப்போ இந்த நீங்கள் சொன்ன 18 மட்டும் இல்லை, அதுக்கு முன்பதாக நடந்திருக்கக்கூடிய ஒரு சில ஐபிஓஸ் பார்த்தீங்கன்னா கூட நெகட்டிவ், லிஸ்டிங் டே அன்றைக்கே நெகட்டிவ் வந்திருக்கக்கூடிய எத்தனையோ ஐபிஓஸ் நம்ம பார்க்கலாம். மெயின் போர்டாக இருக்கலாம், எக்ஸசிவ்லி லார்ஜ் ஐபிஓஸ் கூட லிஸ்டிங் டே நெகட்டிவ்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆல்ஃபா ஸ்டார்ட்ஸ் கிரன்ச்சிங். ஸோ அதில் வந்து நமக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்காது. மூணாவது என்ன பார்க்குறாங்க, பீப்புள் ஆஃப் பிகம் மோர் சீசன், அந்த அவேர்னஸ் வந்து கூடியிருக்கு. ஸோ அவேர்னஸ் கூடிக்கும் போது என்ன பார்க்குறாங்க, இவங்க பிஸ்னஸ் கண்டினியூட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒரு கம்பெனி ஐபிஓக்கு வருது, அது எம்எஸ்எம்இ ஐபிஓ இருக்கட்டும், மெயின் போர்டு ஐபிஓ இருக்கட்டும், இவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கும், ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்கும், வளர்ச்சி எப்படி இருக்கும், இதை சார்ந்த மற்ற கம்பெனிஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஐபிஓக்கு லிஸ்ட் ஆகிற நேரம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். பாயண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த கம்பேரிசன் வந்து இட்ஸ் வெரி க்ரூட் வே டு புட் இட், பட் பாயண்ட் மார்க்கெட், அதாவது பாயண்ட் மார்க்கெட்னா ரைசிங் மார்க்கெட், நல்ல ஒரே யூனிட் டைரக்ஷனில் இல்லை பாசிட்டிவ்லி கிளைம்பிங் மார்க்கெட்ஸில் நீங்கள் ஐபிஓ ரோல் அவுட் பண்ணிங்கன்னா சான்சஸ் ஆஃப் ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இஸ் தேர், ஆல்மோஸ்ட் தேர். Which is 3-4 years back. No, even up to 24, 1 or 2 in 25 இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு டைமிங் ஆஃப் தி ஐபிஓ. அதனால தான் இப்போ 2026 நிறைய கம்பெனிஸ் வந்து ஐபிஓ பர்மிஷன் வந்து செபிகிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. பட் தே ஆர் ரிஃப்யூசிங் டு லிஸ்ட் ஆர் தே ஆர் ஹெசிடென்ட் டு லிஸ்ட். ஏன்னா இப்போ மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குது, லிஸ்ட் பண்ணால் எவனும் வரமாட்டான். ஏன்னா அவன் முதலீடு செஞ்சவனே டென்ஷனில் இருக்கிறானுங்க. ஆர் தே மேபி இன் லோவர் ரிட்டர்ன், அந்த லோவர் ரிட்டர்ன் ப்ராக்கெட். இதில் வந்து ஐபிஓ லிஸ்ட் பண்ணால் எவன் முதலீடு செய்ய போகிறோம். ஸோ அதனால் செபி ஹஸ் given them an extension of 6 months. உங்கள் ரெட்டரிங் ப்ராஸ்பெக்டஸ் லிஸ்டிங் தெர் இஸ் அ டைம் ஃப்ரேம். நீங்கள் ஆர்ஹெச்பி லிஸ்ட் ஆகிப்போய் அது லிஸ்டிங் கொண்டு வரதுக்கு இவ்வளோ நாள் டைம் ஃப்ரேம் இருக்குது அப்படின்னு. அந்த டைம் ஃப்ரேம் மார்ச் ஏப்ரலோட முடிஞ்சிருக்கும். ஓகே, பட் அந்த கம்பெனி லிஸ்ட் ஆகலை, ஏன்னா கர்டசி டிஜேடி. ஸோ அந்த இதனால் செபி என்ன சொல்லியிருக்கீங்க, 6 மாதம் எடுத்துங்க, செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ த டைமிங், ஸோ வை ஷுட் செபி டூ திஸ், நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது, ஸோ தட் மீன்ஸ் த டைமிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் சென்டிமெண்ட் ஃபார் த இன்வெஸ்டர் இஸ் ஆல்சோ வெரி கிரிட்டிக்கல். ஸோ இதெல்லாம் ஒரு சேர்ந்த வண்ணமாக தான் இந்த காரணங்கள் வந்து 18 out of 12 இல்லை 18 out of 10 பாசிட்டிவ் லிஸ்டிங் வந்ததே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 18 ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஹார்ட்லி அபவுட் 10 ஐபிஓஸ் வந்து லிஸ்டிங் ப்ரைஸை விட அதிகமாக வந்திருக்கும். 99% லோவர் தென் லிஸ்டிங் ப்ரைஸ். அவர் சப்சிக்வெண்ட்லி ரிகவர் ஆகிருக்கலாம், பட் அந்த லிஸ்டிங் டே ஆல்ஃபான்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைவு. ஸோ ஒன்ஸ் தட் இஸ் அவுட், பீப்புள் திங்க் ஓகே நம்ம வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நான் முதலீடு செய்கிறேன். ஐ வில் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் தென் இன்வெஸ்ட். ஜென்ரலாக உங்கள் வியூ என்ன? ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இஸ் இட் அ குட் ஐடியா? ஐ மீன், நாங்கள் இதுக்கு முன்னாடி வி ஹவ் டிஸ்கஸ்ட், அங்கே வந்து அவர் ஒப்பீனியன் வாஸ் ஒரு நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ஐபிஓவில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே ஸ்டாண்ட் எடுக்கிறது இஸ் நாட் அ குட் திங். அந்த மாதிரி தான். வாட் இஸ் யுவர் வியூ? இப்போது கோயிங் பேக் டு யுவர் ப்ரீவியஸ் கொஸ்டின், இப்போ இந்த ரீட்டைல் போர்ஷன் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகலை, கரெக்ட். But there are other sections to that. Institutional HNI got fully subscribed. So they were probably looking at listing gains maybe. Or maybe they saw value that the retail investor was not seeing. Now, எல்லா ஐபிஓமே ஒரு சிறு முதலீட்டாளர், ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் முதலீடு செய்யணுன்றது கட்டாயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு புரிதல் இருந்தால்
நீங்கள் படிச்சுக்கலாம். எல்லா டாக்குமெண்ட்டுமே இட்ஸ் இந்த பப்ளிக் டொமைன். ஒரு எக்ஸ்போர்ட்கிட்ட கேட்கணுமோ இல்லை ஒரு அட்வைசர்கிட்ட கேட்கணும்லாம் நான் சொல்லுவேன். நீங்களே எடுத்து படிச்சுக்கலாம். ரிஸ்க் ஃபேக்ட் ஒவ்வொரு கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸுமே ரிஸ்க் ஃபேக்டர் என்ன இருக்குது, பிஸ்னஸ் க்ரோத் என்ன இருக்குது, ட்ரெயிலிங் லாஸ் என்ன இருக்குது, டெட்ஸ் எவ்வளோ இருக்குது, கடன் கம்பெனியோட கடன் எவ்வளோ இருக்குது, இந்த ஐபிஓ வர்றதுக்கான காரணம் என்னன்றது வரைக்கும் அதில் சொல்கிறாங்க. நான் கடனை திருப்பி கொடுக்க போகிறதுக்காக இந்த ஐபிஓ வந்தால் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். பட் எந்த லைன் ஆஃப் பிஸ்னஸ் இருக்காங்க, இது அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு ஜிடிபி வாயிலாக நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ல இதில் எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குன்றதை பார்க்குறோம். இல்லை ஆஃபர் ஃபார் சேலா இல்லை ரைஸ் பண்ணுறாங்களா, ரைஸ் பண்ண விச் எவர் இட் இஸ், ப்ரமோட்டர் எக்ஸிட் ஆகிறாங்களா இல்லை விசி எக்ஸிட் ஆகிறோம் இது நமக்கு தெரிஞ்சிடும். இது தெரிஞ்ச பிற்பாடு நமக்கு அந்த கம்பெனியை பற்றி ஓகே ஐ ஆம் அஃபோர்டபுள் ஆர் ஐ கேன் அஃபோர்ட் டு டேக் த ரிஸ்க் அப்படின்ற ஒரு மனநிலை வந்தால் டெஃபினட்டாக முதலீடு செய்கிறது தவறு கிடையாது. பட் வெயிட் பண்ணும். லிஸ்டிங் கெயின் ஆல்ஃபாக்காக தயவு செஞ்சு ஐபிஓவில் வராதிங்க. இட்ஸ் அ பேட் ஐடியா. அது நீண்ட கால அடிப்படையில். ஏன்னா லிஸ்டிங் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். இப்போதைக்கு ட்ரெண்ட் நெகட்டிவாக இருக்குது. ஓகே, சமீபத்தில் நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கம்பெனியை பற்றி தெரியாமல் ஜம்பிங் இன் இஸ் அ பேட். கம்பெனியை பற்றி புரிதல் இல்லையா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் அந்த செக்டரை போய் பாருங்கள். இந்த கம்பெனி எந்த செக்டரில் இருக்குது. இப்போ 18 ஐபிஓ சொன்னீங்களா, அந்த 18 ஐபிஓஸோட பேர் சொல்லி ஒரு சாம்பிள் ரேண்டம் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இது எந்தெந்த செக்டரில் செயல்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, I'm not sure every guy who made an investment will be able to tell us that. Okay. Because we are often blinded. நமக்கு ignorance இல்லை, அதுக்கு பார்க்க நேரம் இல்லை. ஐபிஓ வந்துச்சா, இவர் போடுன்னு சொல்லிட்டாருப்பா, என் அட்வைசர் சொல்லிட்டாருப்பா, நான் போகிறேன். நமக்கு அது புரிதல். ஸோ நமக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா அதோடைய செயல்பாடு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சு ஒரு ஏர்னிங்ஸ் அவுட்லுக் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கமிட்மெண்ட் டு இன்வெஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஐபிஓ இன்வெஸ்ட் பண்ணி அதோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக வார்னிங் கொடுக்குறதா, ஹோல்ட் ஆன் பண்ணுறதா, ஆட் பண்ணுறதான்ற டிசிஷன் அங்கேயே வந்துடும். பிகாஸ் இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு ஒரு கம்பெனி ஐபிஓ வர முடியாது. எப்படியோ ஒரு 3 to 5 இயர்ஸ் செயல்பாடு இருக்கணும் மினிமம் ஆஸ் பர் ரிக்குவயர்மெண்ட். ஸோ 3 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்கு. ஸோ அந்த ஃபஸ்ட் குவார்ட்டர் ஐபிஓ ஃபஸ்ட் குவார்ட்டர் அதோடைய ஃபஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது யூ கேன் பி அலர்ட்டட், தென் யூ கேன் டிசைட் டு ஹோல்ட் ஆர் பேஷண்ட்லி வெயிட், அண்டர்ஸ்டாண்ட் ஃபஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் முதலீடு செய்கிறது இது ஓகே. ஸோ கம்பல்ஷனே கிடையாது. நீங்கள் ஐபிஓ வந்த உடனே அதில் உடனடியாக முதலீடு செய்யணுன்றது இஸ் நாட் அ கம்பல்ஷன். சார், இப்போ நிஃப்டி நம்ம கொடுத்த ரேஞ்ச் லாஸ்ட் கொஞ்ச நாளாக டிஸ்கஸ் பண்ண ரேஞ்சில் இட்ஸ் ஆல்மோஸ்ட் அட் த டாப் ஹையர் லெவலில் தான் இருக்குது. 24,300 24,400 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இந்த போர் நிறுத்தம் மட்டுமே இவ்வளோ தூரம் சேஞ்ச் வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, 2 விதமான போர் நிறுத்தம் ப்ளஸ் ஒரு டபுள் பிளாக்கெட் இதெல்லாம் சேர்த்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஈரான் யூஎஸ் அந்த டெம்பரரி 2 வீக் ட்ரூஸ். ஸோ அந்த 2 வீக் பற்றி நம்ம போன வாரம் பேசணும். இப்போ 10 டே ட்ரூஸ் இஸ்ரேல் லெபனான் ட்ரூஸில் ஒரு சீஸ்ஃபயர் ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட். இதை தவிர்த்து பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்த போகுது எக்ஸட்ரா. ஸோ தேர் ஆர் சம் பாசிட்டிவ்ஸ் தேர். முக்கியமாக இதோட இண்டிகேஷன் என்ன கேட்டிங்கன்னா, க்ரூட் ஆயிலோட விலை இட் ட்ராப்ட் as low as 88 கடந்த வாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட் ட்ரேடிங்கில் பட் பிரெண்ட் திரும்ப இப்போ 90s okay, but it dropped the moment dropping to 88, that is even below 90 is actually a very healthy sign. எண்ணெய் எடுத்துக்கொண்டு கப்பல்கள் அந்த வழியாக செல்லவில்லைன்றது உண்மை, பட் dropping to 88 is definitely a good sign. Okay, இதோட so we keep watching that. I think crude is a better indicator of the actual war truth. அங்கே போர் நடத்துறதுல என்ன உண்மைன்றது அங்கே தெரியும். ஸோ இது நிஃப்டிக்கும் ஒரு பாதிப்பு இருக்குது டெஃபினட்டாக. அண்ட் ஆல்சோ தி ஃபேக்ட் தட் யூரோப்பில் அடுத்த 6 வாரத்துக்கு மேலாக அவங்களுக்கு ஜெட் ஃபியூவல் இருக்காது. ஸோ சம்திங் ஹேஸ் டு ஹேப்பன் குவிக்லி, பிகாஸ் தேர் ஜெட்ஸ் வில் ஸ்டார்ட் கேன்சலிங் அவுட் ஃப்ளைட்ஸ். யூரோப்பியன் continent will not have fuel for more than 6 weeks now. So that's a very critical juncture to be in. So அப்படி இருக்கும் பட்சத்தில் something has to happen, right? So இந்த ஒரு expectation of a quick settlement is favorable for the markets. Okay, that is definitely one point. The problem is so severe, அது செட்டில் ஆகிறதுக்கான இது ஏதாவது ஒன்று பண்ணி முடிச்சிடணும். அது ட்ரம்ப்பும் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நீண்ட கால அடிப்பில் தேவையில்லை, சீக்கிரம் அதை முடிச்சிடணும், இவ்வளோ நாள் வேண்டாம், 6 வாரத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு தோணிருக்கு போல். பட் லெட்ஸ் ஃபினிஷ் இட். ஓகே, வாட் எவர் இஸ் கோயிங் டு ஃபினிஷ். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நிஃப்டியோட நீக்கங்கள் எப்படி இருக்கும்? ஸோ திஸ் இஸ் த திங். see 24,400 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இஸ் a very critical level. ஓகே, ஏன்னா when it fell, அது ட்ராப் ஆகும்போது கூட
24,400, 24,300, I remember us talking, was the key level. அது கிராக் ஆனோன்னா we came all the way down. Almost till 23 or 22,800 and so on. So 24,400 தாண்டுறது ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரி செய்திகள்னால அந்த ஒரு இம்பெட்டஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது டெஃபினெட்லி. அப்படி தாண்டினால் எவ்வளோ தூரம் செல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் 24,750 ஷுட் பி ஆர் நியரஸ்ட் அப்சைட் ரெசிஸ்டன்ஸ். த டவுன் சைட் நம்ம சப்போர்ட் லெவல் வந்து ஐ ஸ்டில் வுட் லைக் டு ரேஸ் இட் லிட்டில் ஹையர். அந்த 24,000 அப்படின்ற ஒரு லெவலுக்கு ரேஸ் பண்ணலான்னு நான் இருக்கிறேன். ஸோ இட் இஸ் ஃப்ரம் த லோவர் எண்ட் ஆஃப் 23,600, 700, ஐ திங்க் புஷ் இட் அப் டு 24. ஸோ 24,000 24,750, 770 அப்படின்ற ஒரு லெவல் இந்த வாரத்துக்கு ஒரு பேஸ் லெவலில் வச்சுக்கலாம். இந்த 24,000 குறைவான இருக்கக்கூடிய ஒரு சில லெவல்ஸ் இருக்குது. 23,880, 23,700, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஒரு வேளை பேச்சு மாற போகிறது மறுபடியும் துவங்க ட்ரிபிள் பிளாக்கெட்லாம் வர இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்தால் வி ஸ்லைட் பேக் தேர். பட் அதர்வைஸ் ஐ திங்க் இந்த ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்மாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனால this should be our range for the week. So it look கொஞ்சம் பாசிட்டிவ் பயஸ் டெஃபினட்டாக சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஸோ மச்.